ஒரு சீனியர் இல்லை, முதல்ல சீனியர் ஆர்டிஸ்ட் வந்து போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் உலக நாயகன் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களுக்கு எந்த நிகழ்ச்சிக்கு எந்த வயசுக்காக நமது கல்லூரிக்கு எனது நண்பர்களை தெரிவித்துக் கொண்டு இந்த சைபர் கிரைம் என்ற ஒரு கூட்டம், அதாவது அதுதான் அவங்க மேடம் பேசும்பொழுது பெண்களுக்கான பாதுகாப்பு ஈஸியாக நம்ம எப்படி ஏமாறுகிறோம் என்பதை அழகாக எடுத்து காட்டினார்கள். ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் ஃபுல் ஆஃப் டாக்ஸிக் பீப்புள் அரௌண்ட் இல்லையா? எந்த திறந்தாலும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். யூடியூப்ல ஏதாச்சும் நல்லது நினைச்சா உடனே அதுக்காக நெகட்டிவ் கமெண்ட் போடுறாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடக்கிறது வந்து ரொம்ப சகஜமான விஷயம் ஆயிடுச்சு. இதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளும் வழிமுறைகளை சைபர் கிரைம் வந்து ரொம்ப அழகாக எடுத்து காட்டியுள்ளார்கள். இதையெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் சந்திக்க. புரியுதா பேசுறது? புரியக்கூடாது தான் பேசிக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சு அப்போ கமெண்ட் ஒத்துக்க மாட்டீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் புரியுற மாதிரி தான் பேசி ஆகணும். அதனால மேடம் சொன்ன மாதிரி எல்லாருமே ஒரு முறைக்கு 2 முறை நன்றாக யோசித்து அதன் பிறகுதான் முடிவுகளை எடுக்க வேண்டும். சரியா? இந்த சோசியல் மீடியாவில் சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு எல்லாரும் அவர்களுடைய மகிழ்ச்சிகளை பதிவிறக்கம் செய்கிறோம். பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனால் நமது நண்பர்களுக்கு மட்டும்தான் நான் தெரிய வேண்டும். நமது டீட்டெயில்ஸ் மொத்தமாக அதுக்கு ஏற்றபடி உங்களை நீங்கள் ஒரு பாதுகாப்பு வட்டத்திற்குள் உங்களை அழைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் நம்மளுக்கும் சேஃப்டி, நம்ம ஃபேமிலிக்கும் அதுதான் சேஃபான விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒன்றாக ஒரு நடிகராக வந்து பேச போறாங்க. இத்துடன் எனது உரையை முடித்துக் கொண்டு அதனால இதெல்லாம் பின்பற்றுங்க. எல்லாம் பிக் பாஸ் மாதிரி ஆயிடும். அதெல்லாம் பார்க்கணும். அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பார்த்து எந்த மாதிரி எல்லாம்